Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் exercise 4.1 பார்க்கலாம். 5th sum. If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் ஒரிஜினல் ப்ரைஸ், காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் எழுதிக்கலாம். ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? rupees 3 lakhs and sold price rupees 2 lakhs. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் 3 lakhs, ஆனால் வாங்கி விற்றது வந்து 2 lakhs தான் விற்றுருக்காங்க. இவங்க அதிகமான அமௌண்ட்டுக்கு வாங்கி கம்மியான அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ கம்மியான அமௌண்ட்டுக்கு விற்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். அப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னாவே லாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எவ்வளோ கம்மியாக விற்றுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 lakhsல இருந்து 2 lakhsை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன வரும்? நமக்கு 1 lakh கிடைக்கும். ஸோ 1 lakh தான் கம்மியாக விற்றுருக்காங்க. இதுதான் டிக்ரீஸ் அமௌண்ட்டு, சரிங்களா? இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் வேல்யூ. ஸோ எதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிக்ரீஸ் வேல்யூக்கு தான். டிக்ரீஸ் வேல்யூ என்னது? 1 lakh. ஸோ 1 lakh மேலே எழுதிக்கோங்க. டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் இங்கே எழுதணும். டோட்டல் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் எழுதணும். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் 3 lakhs இன்ட்டு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 100, சரியா? மல்டிப்ளை பண்ணும் 100ஆல். ஸோ இப்போ எல்லாமே இங்கே 50க்கு 50 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 100/3. 100/3 ஸோ ரஃபாக இது செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 103. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா? பண்ணுறப்ப 3 3s are 9, ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். இங்கே இருக்க 0வை இறக்கும் போது 10. ஸோ மறுபடியும் நம்ம 3ஆல் பண்ணுவோம். 3 3s are 9, ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் அப்படி எழுதுகிறப்ப கோஷன்ட்டில் இருக்கிற நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சராக எழுதுவோம், 33. தென் ரிமைண்டரில் என்ன இருக்குது? நமக்கு 1 இருக்குது. ஸோ 1 வந்து நியூமரேட்டரில் எழுதுவோம். இங்கே எதால் டிவைட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை 3 டினாமினேட்டரில் எழுதுவோம், சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் இஸ் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதும்போது 33 1/3. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம பர்சன்டேஜில் எழுதணும். ஸோ 33 1/3 பர்சன்டேஜ்.